ஹாய் கைஸ், போன வீடியோவில் நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் குழம்பு செய்யலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் உள்ளியும் போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்பெஷல் மசாலாவான டொமேட்டோ, கோகனட் ப்ளஸ் மசாலா, குழம்பு மசாலா, இது எல்லாமே வச்சு நம்ம செஞ்ச ஒரு பேஸ்ட் தான் இது. இதவும் போட்டுக்கலாம். நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பார்த்து பிடிச்சிட்டே கிண்டி விடுங்க, கீழே விடக்கூடாது. அது கொதிக்க வைக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு மிளகாவை 2 ஆட்டு வெட்டி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி இருக்குங்க. நம்மளோட சீக்கிரட் இன்கிரீடியன்ட் நம்ம இப்போ புளியை கரைச்சி தான் ஊற்ற போகிறோம். இதை பண்ண கொஞ்சம் இது பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றி தொலையாமா நம்ம ஸ்டைலாக தள்ளி நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு உள்ளே கொண்டு வா. இது கொஞ்சம் பேனு தெரியும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிது பார்த்தீங்களா? சரி. ஹலோ கைஸ், இவ்வளோ நேரம் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தானே பார்த்தீங்க. நாங்கள் ஃபிஷ் குழம்பு தான் செஞ்சுட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்கலாம் நினச்சிடாதீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாய். சரி, கொதிச்சுட்டு இருக்கா? இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீன் பீசஸ் எடுத்து போடுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலாவோட அதையும் ஒன்றுக்கு ஒன்று